திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இன்னமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருப்பாரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு வலு சேர்க்கிற வகையில தாவிக எம்எல்ஏ ஒருத்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில 3 பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன புகார் அப்படின்னா, தாவிக அரசுக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க. அதோட மட்டுமில்ல 10 பேருக்கிட்ட அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருப்பதாகவும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அந்த எம்எல்ஏ புகார் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பயன்படுத்தி தாவக எம்எல்ஏக்கள் 10 பேரை விலக்கி வாங்க திமுக முயற்சி பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி அவர்கள் மூலியமா இந்த முயற்சி நடந்துச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவை தாவகக்காரங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில பார்த்தா கூட அவங்க சொல்றது எந்த அளவுக்கு மேம்போக்கான ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நிச்சயமா ஆட்சி அமைக்கவே முடியாது. அதுவும் தாவக ஆட்சியை கவுத்துட்டு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா திமுகவுக்கு இப்ப இருக்கிற மொத்த எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 59 மட்டும்தான். இதோட அதிமுகவோட மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை சேர்த்தாலும் அவங்களால அந்த 118 அப்படிங்கிற எண்ணிக்கையை எட்டவே முடியாது. இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்?